warahmatullahi wabarakatuh. Nahmadu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi kalamihil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيع يوم القيامة الله يا أمين. சிறப்பான இந்த 50 விழாக்களின் தலைவர் அவர்களே, அரசியலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாஸ் அவர்களே, எனது கண்ணில இனிய உலமா பருவங்களே, மாசத்து குறித்தான ஹைரீதியின் பிள்ளைகளே, சிறப்பான இந்த மண்ணின் மைந்தர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்து புரிவானாக. இதன் பொருட்டால் நிறையில்லமும் திருக்கழகத்துள்ளாவை திரும்பவும் திரும்பவும் தவம் செய்யும் பாக்கியமும் ஈரோட நாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் திரும்பவும் தியாகம் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நினைவிலையும் கண்டுபிடித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சுருக்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்விற்கான அந்த ரிதா என்னும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாய் முன்மணியின் வண்ணமே மனம் நிறைவாக நம்முடைய கடைசி மூச்சும் கடைசி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்லுதவி செய்து புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பான இந்த மாநாட்டிலே பெருகி வரும் விவாகரத்துகளும் பெருமானாரின் அணுகுமுறைகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு தருமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை எனக்கு குறிப்பிட்ட இந்த பள்ளிவாசல் இமாம் முகமது இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு ஐடி மாணவர்களுடைய கல்யாணத்துல ஒரு 4 கல்யாணத்தில் பேசுறதை சேர்த்து சொன்னா போதும் நினைக்கிறேன் என்று சொன்னேன். ஹைரீங்களுடைய மாணவருடைய கல்யாணத்துக்கு
போலதான் இப்ப என்னுடைய முக்கிய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி கைலி மாணவருடைய கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் போது ஒரு 4 கல்யாணத்துல சொன்னதுங்க சொன்னா போதும் என்று நினைக்கிறேன் என்று கூறினேன். கணியத்திற்குரியவர்களே, திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒன்று கூடுதல் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வார். வானங்கள் எவ்வளவு பெரிய அதிசயமோ, வானத்திலிருந்து மழை பொழிதல் எவ்வளவு பெரிய அதிசயமோ, இந்த பூமி நம்மை தூக்கிக் கொண்டு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது எவ்வளவு அதிசயமோ, இரவு எவ்வளவு பெரிய அதிசயமோ, பகல் எவ்வளவு பெரிய அதிசயமோ, அதே போன்று இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கை நடத்துவது ஒரு அதிசயம் என்று அல்லாஹ்வே இதை பற்றி குறிப்பிட்டு விட்டார். 30:21 வசனத்திலே وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا, உங்களிடையே ஒரு வாழ்க்கை துணைவிகளை அமைத்து தந்தது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதங்களில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் இதற்கு தலைப்படுகிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்தல் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிசயமாக இருக்க பிடித்தால் அல்லாஹ்வே அவன் சொல்லக்கூடிய ஆயாத்துகளுடைய வரிசையில் இதையும் ஒன்றாக இருக்கிறார். மிகப்பெரும் சிரமம் தான். நான் அடிக்கடி சொல்வது இந்த சாதாரணமாக 2 நண்பர்கள் டீ குடிக்க போறாங்கன்னு வச்சுக்காங்க. 2 நண்பர்கள், ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு டீ வேணும் என்று சொல்லுவார், மற்றொருத்தர் இல்லை எனக்கு ஆபி சொல்லு என்று சொல்லுவார், ஒருத்தர் சொல்வார் கொஞ்சம் சீனி தூக்கலாக இருக்க வேண்டும் என்று சொல்வார், இன்னொரு சொல்லுவாங்க பிரயாசமா குடிக்கிறோம் நல்ல சீனிய அளவா போடுவான் என்பார், இன்னொருத்தர் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்குமாரு இதை கசாயமா குடிக்கிறோம் சாதாரணமா போடு என்று சொல்வார். அந்த 2 பேரும் தங்களுக்கு ஆடப்போடு தேநீரை வாங்குவதற்குள் எத்தனை வேறுபாடுகள். இவ்வளவு நண்பர்கள் தான். ஒரு டீ குடிக்கிற வியாபாரத்திலே இத்தனை என்ன வந்தாரா குடும்ப நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? உண்மையிலேயே யாருந்தான் அந்த அல்லாஹ்வுடைய அதிசயத்தில் ஒன்றி போகிறார்களோ அவர்கள்தான் கணவன் மனைவியாக நீடிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். திருமணம் முடிந்து ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டால் அது ஒரு பெரிய அதிசயம். 2 வேறுபட்ட மனங்கள். பெண் ஒரு நினைப்பாள் ஆணுடைய அபிலாஷைகள், ஆணுடைய அபிலாஷை ஒன்றாயிருந்தால் பெண்ணுடைய அபிலாஷை ஒன்று. இந்த 2 பேரும் ஒத்து போறது சிரமமான ஒன்றுதான். என்றாலும் கூட ஒத்து போயாக வேண்டும். சிரமமான ஒன்றுதான் என்றாலும் ஒத்து போயாக வேண்டும். ஒத்து போவதற்கு வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பெருமானாரை போன்ற வாழ்க்கை முன்மாதிரி யாருமே இல்லை, எந்த மதத்திலும் இல்லை. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் சன்னியாசத்திற்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கன்னியாஸ்திரிக்குத்தான் அவர்கள் முன்னுரை கொடுப்பார்கள். அதற்கான வழிகாட்டுதல்கள்தான் அவர்கள் தருவார்கள். நீங்கள் சைக்கிய மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே ஒருவரும் குடும்பத்துக்கு வழிகாட்டவே. குடும்பத்துக்கு வழிகாட்டுதல் என்று இஸ்லாம் மட்டும்தான். அதிலே உலகத்திலேயே மிகச்சிறந்த குடும்பஸ்தராக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெருந்தவர்கள். பெருமானாரை வழிகாட்ட பெற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் இப்படி சீர்கட்டு அடைகிறது என்பதை நினைக்கும் பொழுது கண்ணீர் தான் வழிகிறது. வழிகாட்டி இல்லாதவர்கள் தான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த வழிகாட்டி. இதற்குமே குடும்பத்தில் வாழ்ந்தவன் எவருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கனிமத்தை வழிகாட்டி வாழ்ந்த இந்த குடும்பம் தலாக்களிடம் பொருளாதாரம் பிரிந்து கொண்டிருக்கிறது என்பது அது மிகப்பெரிய வேதனையான விஷயம்தான். எனவேதான் இதை நீக்குவதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருவருமே யோசித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் குலா என்பதும் தலாக் என்பதும் அதிகமாக நிகழ்கிறது. அதுல குலாவுடைய வாசலை எவன் தளர்த்துட்டான்னு தெரியல. குலா என்பதை எவ்வளவு ஈஸியாக எவன் ஆக்கணும்னு தெரியல. எடுத்ததெல்லாம் குலா 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 குலா. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் லஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன, லஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன 21:228 வசனத்துல சொல்லுவாங்க. அவர்களுக்கு கடமையும் இருக்கிறது, அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. கடமைகளை பெறுபவர்கள் உரிமை அளிக்கிறது, கடமையை பெறுபவர்கள் உரிமை அளிக்கிறது. ரெண்டுமே சமானத்தில் இருக்கிறது. இரண்டையும் சரிவர செய்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்கிறான். கணவன் மீது மட்டும் குடும்பத்தை நடத்துவது கடமை அல்ல, மனைவி மீது மட்டும் குடும்பத்தை நடத்துவது கடமை அல்ல. இரண்டு பேரும் வாழ்க்கை ஒவ்வொருவருடைய கடமைகளையும் உறுதிகளையும் சரியாக செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் இரண்டுக்கும் அற்புதமான வழிகாட்டுதல் இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்க எந்த வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. பெருமானாருடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, மனைவிமார்கள் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. உலகத்தில் எங்கேயும் இப்படி நடந்திருக்காரு. மனைவிமார்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. எப்படி ஸ்ட்ரைக் பண்றாங்க? எங்களுக்கு உணவுக்கு அதிகமான பணம் தர வேண்டும், இல்லையானால் உங்களுக்கு நம்ம பேச மாட்டோம் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை கொடுக்குறாங்க. என்னதான் நாம் கவனிக்கணும், அதில் உரிமை கொடுக்குறாங்க. நம்ம உரிமை எடுப்போம், போனா கொடுத்து அடுத்த வாரத்தை நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் உங்களுடைய ஸ்டேஜ் நடத்தல சொல்லி 30 நாட்கள் அவர்களிடத்தில் இந்த ஸ்டேஜ் தொடர்ந்து நடந்திருக்கிறது. 30 நாட்கள் தொடர்ந்து ஸ்டேஜ் நடந்து இருக்கிறது. அதற்கு அனுமதி பெருமானார் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நாட்டிலே அரசு அனுமதி கொடுத்ததை கொண்டு பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை அறிவதற்காக நான் சொல்கிறேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன தெரியுமா? பண்ணுகிறாங்க, பெருமானார் பேசாமல் அந்த ஸ்டைலை சம்பாதித்துக் கொண்டிருக்கார்கள். கடைசியில் பேச்சுவார்த்தையில் முடிந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா. இது நான் கதை சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களுக்கு கொடுத்த உரிமைகள் என்ன? ஸ்ட்ரைக் செய்ய கூட அனுமதி கொடுத்திருக்கிறார். கடைசியில் அல்லாஹ் தான் அதை 2 பேருக்கு இடையில 33:28 வருஷம் 33:28 பற்றி காட்டுகிறார். அல்லாஹ் தான் ஏமா எவ்வளவுதான் தர முடியும், வாழ்வதாக வாழுங்க, வாழறதா நீங்க வேற ஏதாவது கடமை கேட்டுப்போம். அல்லாஹ் அந்த தீர்ப்பிடிக்கிறார். கடைசியில நீங்க வர்றதா வாழுங்க, இவ்வளவுதான் தர முடியும், இதுக்கு எந்த நன்றியாக தர முடியாது, தொடர்ந்து பார்க்கதான் வாழுங்க, இல்லைன்னு நீங்க எல்லாம் தராக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்றார். நாம் அந்த செய்தி நடந்த செய்தி நான் என்ன சொல்கிறேன் என்றால், மனைவிக்கு உரிமை இருக்கிறது, எதுவும் பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது, அவளுக்கு வரக்கூடிய இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வார்த்தையில கேட்கிறாங்க. ஒரு சமயத்துல அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, யார் சொல்லா உங்க சைத்தானை கொஞ்சம் அடக்குவீங்க. நம்ம கேட்போமா? நம்ம கொண்டாட்டி சொல்றத ஆயிஷா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து யார சொல்லலாம், உங்க சைத்தானை கொஞ்சம் அடக்குவீங்க.
சல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டு, ஆயிஷா உனக்கு தெரியாதா, என் ஷைத்தானா இஸ்லாம் ஆயிட்டானே, என் ஷைத்தானா இஸ்லாம் ஆயிட்டானே, உனக்கு அது தெரியாதா என்று சொன்னவுடன் 2 வருஷம் சிரித்து விட்டாங்க. எவ்வளவு பெரிய கருமையான வார்த்தை. நம்ம சாதாரண மாதிரி செல்லும் பொழுது இந்த பக்கம் போகக்கூடியக்காரு அந்த பக்கம் ஒழுங்கா போயிட்டாரு, அந்த பக்கம் போகக்கூடியக்காரு இந்த பக்கம் ஒழுங்கா போயிட்டார், ஆக்சிடென்டே வராது. அவங்க ரூட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்கு வேலை இல்லை. ரூட்டு மாற்றும் பொழுதுதான் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதே கதையில தான் கணவனுக்கு உரிமைய கணவன் மதிச்சுட்டானா, மனைவி கொண்ட உரிமைய மனைவி மதிச்சுட்டானா, அந்த குடும்பத்துல சண்டை எடுப்பதற்கு வழி இல்லை. நான் இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அளித்த உரிமையை முழுமையான உரிமையை அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அதனால பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது. அவங்களுடைய கடமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவாங்க. ஒரு சமயம் وَإِذَا أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ حَدِيثًا فَلَمَّا نَبَّأَتْ بِهِ وَأَظْهَرَهُ اللَّهُ عَلَيْهِ عَرَّفَ بَعْضَهُ وَأَعْرَضَ عَنْ بَعْضٍ. ஒரு செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவிட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஏமா இந்த செய்திய உங்க அதோட வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அந்த அம்மா வடமக்கள பெண்களுக்கே உள்ள உரிய பழக்கம், அவங்களால எந்த செய்தியையும் பாதுகாப்பா வைக்க முடியாது. அடுத்த பிள்ளைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அல்லாஹ் கூப்பிட்டு ரசூலோட சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிட்ட போய், ஏப்பா கூட நான் செய்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ ஏம்மா சொன்னேன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, அம்மா நம்பாதீங்க, நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னது உங்களுக்கு யார் சொன்னா? நான் நம்பாதா? நான் சொன்னது நீ எப்படி சொன்னீங்க? வரலாற்று சொல்லப்படக்கூடிய செய்தி. நான் சொன்ன யார் சொன்னா? அப்பானிய ரப்பேல் ஹபீப், அப்பானிய நபீல் ஹபீப், ரப்பு எனக்கு அறிவித்தான், ரப்பு அறிவித்தான். இவங்கிட்ட ரகசியம் சொன்னத உடனே அல்லாஹ் என்னை கொண்டு சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண்ணின் கணவனுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாதானா சொல்லாம இருக்கணும். படத்த சொல்வதற்கான அடுத்தவங்க சொல்றது கூட பெரும் குற்றம். அந்த பெண் அந்த அளவுக்கு கண்ணை அடக்கி வாசிக்கணும். சொன்ன செய்தியை அடுத்த இடத்துல சொன்னது வெறும் குற்றமாயிட்டு குர்ஆன்ல முன்னேறி இருக்குது. وإذا أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه وأعرض عن بعض فلما نبأها به قالت سلمت هذا قال نبأني العليم الخبير إن تركت என்று சொல்லிட்டு ராதாமா மரியாதை இருக்கிறதா இருக்க இந்த செய்தி இருக்கிற மாதிரி ஏதாவது கிடக்குனா புனிங்கன்னா நதிக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். எல்லாரும் நதிக்கு வேற கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். நல்ல அழகான பெண்களாக, நோம்பிக்கக்கூடிய பெண்களாக, கொடுக்கக்கூடிய பெண்களாக, தர்மக்கூடிய பெண்களாக நல்லா அப்படி வரைச்சிருப்பாங்க. எவ்வளவு அழகான பெண்கள் உங்களை முடி தந்து வைக்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிக்கு சொல்லப்பட்ட செய்திகள் இல்லை. எல்லா பெண்களுக்கும் கடமை இருக்கிறது. நான் என்ன ஆண்களுக்கு கடமை இருக்கிறது, அதை அவர்கள் சரியாக பெண்களுக்கு சில கடமை இருக்கிறது, அதை அவர்கள் சரியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியா இருக்கும். மஸ்தஃபாதகும் மின் பஅதி தக்வல்லாஹி கைலஹு இன்னஹா அபலகு இன் அமரஹா சர்வத்து வைன சமானியா வர்து வ இன் தாபன் சர்வு ஃபி நஸ்யாம். ஒரு மூமினுக்கு இறைச்சலுக்கு பிறகு கிடைக்க பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? பெரிய பணம், பெரிய வீடு, பெரிய பதவி எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு கிடைக்க மிகப்பெரிய பரிசு தெரியுமா? நல்ல நல்ல மனைவி கிடைச்சிட்டா அது அவருக்கு மிகப்பெரிய பாக்கியம்.
அந்த மனைவி எப்படி 4 தன்மதான் இவன் சொன்னா கட்டுப்படாது, நம்மளா சொன்னா கட்டுப்படும். அந்த பெண்ணில் இருக்க வேண்டிய செய்தி. இரண்டாவது, பையன் அமைதலா சட்டம் பார்த்தா மகிழ்ச்சிட்டாரு. பெண்கள் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது தைச்சடி உடைத்து பார்க்கலாம். ஆனா அதற்கு கல்யாணத்துக்கு பண்றதா இருக்கிற பேரையே தகுந்த தேவையை தேடி நல்ல நகையில வீட்டுகளில் இருக்கும்போது புருஷனுக்கு அழகா இருக்கணும். அதுல அஸ்மா அடையலாம் பார்க்கவே நாம் அவளுக்கு அஸ்மா அவனை வச்சிச்சு. அவங்க மகனுக்கு வசியம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மகனே நீ உன்னுடைய புருஷனுடைய கண்ணை பாதுகாக்கோ, மகனே நீ உன் புருஷனுடைய கண்ணை பாதுகாக்கோ, உன் புருஷனுடைய கையை பாதுகாக்கோ, உன் புருஷனுடைய காலை பாதுகாக்கோ என்று சொல்கிறாங்க. மகன்கிட்ட சொல்றாங்க, உன் புருஷன் கண்ணை நீ பாதுகாக்க. அப்படியே அவனுக்கு கண்ணு தெரியும், அழகா தெரிவிக்கிறான். உலகத்தில் என்ன பட்ட புலத்தை பார்க்கலாம். அவனுக்கு நீங்க திருப்தியான இன்பத்தை கொடுக்குறீங்கன்னா அவன் வேற ஒரு பெண்ணை நோக்கியா போவான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை கொடுக்குன்னு சொன்னா அதையே வேற வாழ்க்கை செய்ய போறான். அழகா சொன்னாங்க, நீ புருஷன் கண்ணை பார்த்துருக்கிறோம், உன்னுடைய புருஷனுடைய கையை பாதுகாத்துக்கள், உன் புருஷனுடைய காலை பாதுகாத்துக்கள் என்று சொன்னாங்க. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் பார்த்தால் வீட்டுக்கு வந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கணும், கணவன் வந்தால் மகிழ்ச்சியை தரணும். மூன்றாவது சத்தியம்னு சொல்றாங்க, அதை அப்படியே கடைபிடிக்கணும். சத்தியம் சொல்லிட்டானா அது நீங்க என்ன ஆகலாம் அதை நீ கடைபிடிக்கணும். நாலாவது, அவன் வெளியில போயிட்டானா நீ ரொம்ப பாதுகாக்க நீ எதை தெரியுமா, உன்னுடைய அழகை. அவன் வெளியில போயிட்டானா நீ பாதுகாக்க முடியுமா, முதல்ல ஒண்ணு நீ பாதுகாக்கணும், அடுத்தவங்க கண்கள் இருக்கணும். 4 அம்சம். சொன்னால் கேட்க வேண்டும், பார்த்தால் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும், சத்தியம் செய்தால் சத்தியத்தை கட்டுப்பட வேண்டும். அவனை விட்டு மறைந்து விட்டான் அவன் தன்னுடனே ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும். வேற யாரும் இப்படி ஒரு பெண்ணு ஒரு மனிதனுக்கு கிடைச்சாங்கன்னா சொர்க்கம். செல்வம் கிடைத்தாலும் சரி, செல்வம் கிடைக்காவிட்டாலும் சரி, கணிக்கக்கூடிய செல்வம் கிடைக்கும். அது இந்த 2 பேருக்கு நான் என்ன சொல்லுவேன், 2 பேரும் கடமை இருக்கிறது. என்னென்ன கடமைங்கிறது அதையும் தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனா பெரும்பாலும் ஆண்கள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்திகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க, இது ஒரு கேள்வி. வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? அதுல நாயகாரர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா பல் துலக்குவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளியாசல் போனா பல் துலக்கணும், ரைட்டு. வீட்டுக்கு வந்தா ஏன் பல் துலக்குறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா பல் துலக்குவார்கள் என்ற ஹதீஸ்ல புகாரில வருகிறது. ஏன் பல் துலக்குறாங்க அப்படின்னா, நாம் மனமாக இருக்க வேண்டும் மனைவின்னு நினைக்கிறோம், பூ வச்சிருக்கணும். நம்ம படக்க போறோம்னா அன்னைக்கு பார்த்தா அந்த வந்து பூ வச்சிருக்கணும், மனமா இருக்கணும். நீங்க ஆசைப்படுற, நீ ஆசைப்பட மாதிரி அவ ஆசைப்படுவா. ஏன் புருஷன் என்னது பிரியமா இருக்கணும்னா அவன் நறுமணம் பேசணும், அவன் பிரியப்படுவா இல்லையா? அந்த பிரியத்தை நீ நிறைவேற்றியா? நீ அவள் பிரிய மனமா இருக்கணும் ஆசைப்படுவதை போன்று அவள் ஒன்னில் பிரியப்படுவாள். உன்னிடத்தில் எதிர்பார்ப்பாளர்கள் யோசிக்கினால் அவளை நீ சமமாக்கி பயந்து கொள்ளும். ஆனா உலகத்துல என்ன பழக்கம் தெரியுமா, ஒரு தினத்தஞ்சி பேப்பர்ல ஒரு பெண்கள் வர்றதை நீங்க பார்த்துட்டு அடிக்க தினப்பட்டு இருப்பாங்க. ஒரு கனவா மனைவிட்ட பேச போவான், அப்ப என்ன செய்வான், வச்சுப்போம் முகத்தை சுழிச்சுட்டு ஓடிப்பான். அந்த அந்த விளம்பரத்துல அடுத்தவர் வரத்துல இந்த பேசுறாங்க அப்படின்னு சொல்லி போடுவோம்.
இந்த வேலையை வளர்த்துங்க அவன் வேலை உழைப்பான் விளைவிட்டு அவன் அந்த வெளியிட்டு போவான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷம். என்ன சொல்றான்னா உன்னுடைய மனைவி கொண்டு போனோம்னா எங்க வேலை வளர்க்குங்க. இது 1400 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் சொல்லுவாங்க மனைவிட்டு நீங்க போறதா இருந்தா அத்தனை ஊசி போறோம் ஒவ்வொரு செஞ்சுட்டு போறோம் சுண்ணத்துங்க ஒதுக்கிட்டு போறது அத்தை பிரிச்சு போறது பல் பறித்து போ அல்லாவிடத்துல தான் பல் தருவதாக சொல்லா நிகழ்த்துவது சொல்வார்கள். நான் 10 தொலைக்கு எதிரே பாதிப்பு அளவுக்கு அல்லா சொல்றாங்க அல்லாவிடத்துல. ஆனா மனைவி பேர் பல் தொலைக்கிட்டு போற ஒரு வழிகாட்டி உலகத்துக்கு யாருக்கிட்ட யார் செய்யலாம் நம்ம யாரை செய்யலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அழகா பண்ணலாம் நம்ம எப்படி இருந்தாங்க அடித்தாங்க சிகரெட் அடிட்டு என் சிகரெட் எத்தனை உடனே போடுது இன்னும் சில பேர் எனக்கு 100 போடுறத திருப்பி சொல்லலாம். இது எப்படி அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியும்? மனைவி கொடுக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு புரிய முறைகட்டி நடந்து விடுவாங்க. எவ்வளவு அற்புதமான தத்துவம் இது. நபி நாயகம் சொல்லலாமா ஹதீஸ்களை நீங்க ஆறு பார்த்து சொல்லிக்கிற புகாரில தெளிவா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே போர்வையில படுத்து வளர்க்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். ஒரே போர்வையில படுத்து வளர்க்கிறாங்க. பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடி போர்வை எழுதுகிறார்கள். அந்த சேனை அந்த போர்வை இருக்குது அது அசைந்து விடாத பூனமாய் வெளியாகி செருப்பு அடிக்கிறாங்க. அந்த செருப்பு அடிக்கும் பொழுது சத்த கத்தாத அளவுக்கு அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கதவை திறக்கிறாங்க. சத்த கட்டாத அளவுக்கு கதவை திறக்கிறாங்க. இதை எவ்வளவு எழுதுறாங்க பாடி காம ருவைதா வதனஅல ருவைதா வஃதஹல் பாப ருவைதா. காம ருவைதா பூனை போல் எழுந்தார்கள். தனக்கல ருவைதா கால் அடியை அடிந்தது. ஒரு கைக்காமல் அடிந்தார்கள். வஃதஹல் பாப ருவைதா கதவை ஒளி கேட்காமல் திறந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. கணக்கு கொடுத்துட்டாங்கன்னு உடனே ரசூலுல்லாஹ் பதறாங்க. என் கணவன் மீனப்பா ரசூலுல்லாஹ் பதறாங்க. ஏன் ஆயிஷா நான் உன்னை வெளிப்படையை சேர்த்துதான் நான் துணியை அகற்றும் போது ஒன்னு முடிச்சிட்டியா அது நான் செருப்பு பண்ணிக்கும் போது நீ முடிச்சுட்டியா அல்லது கதவை திறக்கும் போது நீ முடிச்சுட்டியா எங்க அம்மா முடிக்க நான் என்னமோ உன்னை முடிக்க கொடுத்துட்டேன்னு எனக்கு பெரிய வேதனைப்படுறாங்க. இந்த உடைய மாதிரி வருத்தப்படுறாங்க. ஆயிட்டா நாங்க யார சொல்லலாம் நான் ஏற்கனவே முடிச்சுதான் இருந்தேன். நான் முடிச்சுதான் இருந்தேன். நீங்க என்ன செய்யறீங்க பார்ப்போம்னா என்ன பார்க்கறேன். அப்போ சொல்றாங்க ஆயிஷா Arabini akan berarti, Arabini akan berarti, dan terkait seluruh Asia ini anak untuk terlihat. Yaar terkait terus, yaar terkait yang terkait terus itu mana? Arabini akan berarti, yang berapa seluruh Asia itu. எனக்கு உத்தரவு யாரும் நீங்க உத்தரவு ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்தில்ல வீட்டை போறவங்க அன்னபி அல்லாஹ்வின் முன்னிலையில இந்த முஸ்லீம் உயிரோட பெருசு யாருங்க இருங்க. ஆனா அவங்க தன்னுடைய மனைவிகளை எதிர்க்கிற துணிக்கு யாராவது கேட்பாங்க. நம்ம தான் எழுதிருக்கிறதா இருந்தா பக்கத்துல படுத்த பயம் வச்சிருவோம். தூங்கிட்டு இருக்கோம் மனைவியோட இடையில எழுதிக்கணும்னா பக்கத்தோட பயம் வச்சிருவோம். என் சொன்ன போட்டாங்க குழந்தை போட்டு அதை போட்டு இதை போயிட்டு நமக்கு அந்த பிள்ளை பற்றி என்ன நினைப்பீங்கன்னா அவளுக்கு உரிமை இருக்கிறது. அவளுடைய வீட்டை கொடுக்கணும் யார் நினைக்கிறது அவள் சம உரிமை உள்ளவர். உந்த நிவாஸ் சொல்லவும் அன்பும் நிவாஸ் சொல்லவும் வேற உதாரணமே அல்லாஹ் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லலாம்.
அவள் உனக்கு பெண் ஆடை, நீ அவளுக்கு ஆடை. வேற ஆடை வேற உதாரணம் வித்தியாசப்பட்டாலும் பட்டுவிடும். வேற உதாரணம் வித்தியாசப்பட்டாலும் பட்டு விடும். நீ மனை மாறி, நீ வீடு மாறி, நீ வித்தியாசப்பட்டு அல்லாவே என்ன செய்யறா ரெண்டும் ஒரே காரணம். அந்த உதாரணம் சொல்றது அர்த்தம் என்ன? மனைவிக்கு அதிகாரம் கிடையாது, கணவனுக்கு அதிகாரம் கிடையாது. ரெண்டும் சமம். எவ்வளவு சமம்னா ஆயிரத்தி சபையை கொண்டு எடுத்திருக்கிறார். யார் அப்படி இருக்கிறார்? எழுந்திருக்கும் பொழுதே தடாதான் எழுந்திருக்கிறத பக்கத்தோட பையன் கொஞ்சம் அப்படி நான் முடிக்கணும். ஆனா அந்த பெண்ணாயிரம் இருக்கிறார்கள். குடும்பம் என்றால் அந்த பெண்ணுக்கு அத்தகைய மதிப்பு நம்ம கொடுக்கிறோமா? கணியத்திற்குரிய பெருமக்களே, இருவருக்குமே உரிமை இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. அந்த கடமையை சரிவர செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை ரம்மியமாக இருக்கும். அதுல இப்ப தவறு நிறைய தவறி போயிருது. அதனாலதான் மிகப்பெரிய விளைவு. அதை விட வெப்ப ஈஸியா சொல்லா இன்றைய காலத்தில் நிறைய ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான் காரணம். உலகத்தில் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு பெண்ணை ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே நிச்சயார்த்தம் பண்ணிடுறாங்க. நிச்சயார்த்தம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துறாங்க. நீ கணவன் பேசுகிறேன், மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன். கல்யாணம் முடியல. கல்யாணம் முடியறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துறாங்க. இந்த செல்போன் தான் எல்லா குடும்பங்களுக்கும் காரணம். அது தெரிஞ்சுதான். ஆனா இந்த கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கிறோட இதோட படமாக எதுவுமே இஸ்லாம் என்ன சொல்றது? ஒரு தடவை அந்த பெண்ணை பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற ரெண்டவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்குவதற்கோ வேறு எதற்கும் இஸ்லாம் அங்கீகரவே இல்லை. நீ ஒரு பெண்ணை பேசுனியா, அந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கே பேசுனியா, ஒரு தடவை வந்து பார்த்தானா ஓகே இஸ்லாம் வச்சுக்கணும். இவங்க அவங்கள பேசக்கூடாது, அவங்க இவங்க பேசக்கூடாது. அப்படி இருந்த காலம் போக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செல்போன் வாங்கி கையில கொடுத்துறாங்க. செல்போன் வாங்கி கையில கொடுத்த உடனே இவன் பூரா பேசுறான். அவன் பூரா இவட பேசுறான். அப்போ ஒரு நாள் வந்து இவன் சொல்றா, என்ன எனக்கு நீங்க இதான் வாங்கி தருவீங்களா, பைத்தார ஓட்டத்துலாம் கூட்டு வருவீங்களா, எனக்கு கேஎஃப்சில வாங்கி தருவீங்களா அப்படிங்களான்னு கேட்கறான். உதாரணத்துக்கு பிரச்சனை கேஎஃப்சில வாங்கி தருவேன் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். கேட்கும்போது பக்கத்தில் உள்ள தோழி இதை கேட்கிறான். செல்போன் கொடுத்தாலே தோழி கேட்டுருப்பான். தோழி கேட்டுருக்கா, என்னடி அவன் சொல்றான், ஏமா நம்ம வந்து அல்லாவுக்கு பயந்து வாழணும், கேஎஃப்சிலாம் போகக்கூடாதுப்பா, நம்ம வீட்டுல என்ன சமைச்சாடுப்பா, அடிக்கலாம் நம்ம போகக்கூடாதுப்பா. இவன் சொல்றான், இங்கிருந்து நம்ம கடைக்கெல்லாம் போகக்கூடாது, கடைகளுக்கெல்லாம் போகக்கூடாது, நல்லா மரியாதை நம்ம வந்து வாழணும், என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு சாப்பிடுவோம், நீ அந்த மாதிரிலாம் ஆசை வைக்காதன்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த தோழி சொல்லி கொடுத்தா, என்னடி கஞ்ச பெருமை போற, ஏண்டி கடைக்கு போட இவ்வளவு போய் கடை போற, அவனுக்கு ஆயிரக்கணக்கியா டெய்லி இப்ப நீங்க டூ வீலர் வச்சீங்க கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறா. நான் டூ வீலர் ஒரு பெண்ணை வச்சு கூட்டு போக மாட்டேமா, அவன் ஒரு சாயங்கால நிமிஷம் சொல்றான். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறது இது கஞ்சப்பட்டு இவன் வாழக்கூடாது, முடிவு பண்ணிடலாம், இவன் வாழக்கூடாது. நம்ம மற்றவங்க சொல்றது இல்லை, முடிவு பண்ணிடலாம், இவன் கஞ்சப்பறவை வாழக்கூடாது. அதனால கல்யாணத்தோட பாக்குறான், ஏதோ தெரிஞ்சுக்கிறேன் சாலாண்டு போயிடும். இந்த புலாண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, முதலே அவனை பற்றியுள்ள எல்லா செய்திகளும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டு போச்சு. அவளுக்கு பொருளாதார செயலாக இருப்பதை பார்த்து முதல்லையே வரும் பொழுதே எப்படித்தான் வர்றான், இவனோட வாழ்ந்து வச்சு வந்ததில்லை. நான் சொல்வதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தவறுகளை யார் செய்யலாம்? கல்யாணம் வரைக்கும் பேசக்கூடாதுப்பா, போனா நான் தரமாட்டேன்,
அவங்களோட பேசவும் கூடாது, அவங்களோட சந்திக்க கூடாது என்று தக்குவாவுள்ள குடும்பம் எத்தனை இருக்குது, எத்தனை இருக்குது. எல்லாமே இந்த செல்போன் என்ன நினைக்கிறாங்க. ஆனா செல்போன்ல தான் எல்லாமே வருது. தோழி எல்லாத்தையும் இந்த பிள்ளை தெரியாதபடியா இருந்தாலும் போறதையும் சொல்லி கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அதோட ஒரு செல்போன் என்ன உடம்பு. சென்னையில நான் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பொண்ணை தலா கூட பழகிறார், பொண்ணை தலா கூட பழகிறார். அப்ப அவர்கிட்ட ஏன் பாப்பம் தலா கூட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இன்னொரு நெருங்கிய நண்பர் அந்த பொண்ணுடைய செல்போனை வாங்கி அவன் யாரெல்லாம் பேசிட்டு எப்படி எல்லாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இதை பூரா லிஸ்ட பூரா கொடுக்குறாரு. அந்த வேறொருத்தங்க பேசின லிஸ்ட் பூராவுமே வந்து இந்த பெண்ண தராக்குறான். நான் என்ன செய்யறேன், இவனுக்கு இப்படி இப்படிலாம் பேசிருக்கா, இப்படி எல்லாம் பேசிருக்கா, இவனுக்கு இப்படி இப்படிலாம் பேசிருக்கா. அந்த லிஸ்ட பூரா அனுப்பிச்சு வந்தான். இப்பதான் என்ன இல்லாம கேட்டு வந்து கேட்ட காட்டுறான். அல்லது நான் இவ்வளவு எப்படி தலா எப்படி கல்யாணம் இருக்காங்க, எப்படி தலா கூடாம இருக்க, எவ்வளவு பேசிருக்கான். அந்த பெண் எனக்கு தெரிஞ்சப்பட்டேன். ஏமா நீ அவட இப்படிலாம் பேசின, இது நடந்தது உண்மைதான அப்படி கேட்டான். இல்லைங்க, என் புருஷன் கொஞ்சம் முரட்டத்தனமா பேசுவான். அங்கிருந்து வருவாங்கடா அம்மா, அங்கிருந்து வருவாங்கடா அம்மா. என் புருஷன் என்கிட்ட கொஞ்சம் முரட்டத்தனமா பேசுவான். ஆனா இவன் எவனை பொறுத்த என்கிட்ட நைசா பேசுறான். இவன் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் நான் பேசிக்கிட்டு தெரியும் அவளை பார்த்து இனிப்பா பேசுவான். இனிப்பா பேசோட நானும் செய்வேன், நானும் சொல்லுவேன். நான் உன் கதை கண்டத்தை தொட விரும்புறேன், நீ என் கண்டத்தை தொட விரும்புற அப்படிலாம் பேசுவோம். நிறைய பேசுவோம். பேசுறதுலாம் உண்மைதான். ஆனா பேச்சை தவிர அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன செய்யறதே தெரியல. கடைசி அந்த மாப்பிள்ளை தெரியல பார்த்தோம். உள்ள லெவல்ல செல்போன் தான் கெட்ட செல்போன். அந்த செல்போன் நான் வந்ததுதான். நீ உன் மனைவிட்ட கொஞ்சம் பிரிமா பேசணும்லப்பா, மனைவிட்ட பிரிமா பேசணும்லப்பா, பிரிமா பேசணும்ல, நீ அதை செய்ய மாட்டேங்க. உன் மனைவி மனக்கு பிரியம், அவள் மணக்க வேண்டும் என்று நினைத்தால் நீனும் மனமாக இருக்க வேண்டும். அவள் நைசாக பேச வேண்டும் நினைத்தால் நீனும் நைசாக பேச வேண்டும். அவளை உனக்கு தியாகம் செய்ய வேண்டும் நினைத்தால் நீயும் அவளுக்கு தியாகம் செய்யணும். அவ தியாகம் செஞ்சது பத்தாதா? அவர் தியாகம் செஞ்சது பத்தாதா? உடுக்க நம்ம சேவையோட பலாகிங்கிறான். கபில் தூ நிக்காகா அப்படின்னு சொல்லிட்டு உடுக்கிற சேவையோட பலாங்கிறான். அவன் வந்துடுறான். அவன் சொந்தத்தை விட்டு வரலாம், படிப்படத்தை விட்டு வரலாம், அண்ணன் விட்டு வரலாம், தம்பி விட்டு வரலாம், அம்மா விட்டு வரலாம், அக்கா விட்டு வரலாம், எல்லாத்தையும் விட்டு வரலாம். நீ எங்கேயும் போடுற, நீ உங்க கூட்டத்திலே இருக்கிற, நீ உங்க அக்கா இருக்கிற, உங்க மாட்டே இருக்கிற, நீ பள்ளிக்கூடத்திலே படிக்கிற, ஒன்னு நீ மாட்டி இருக்க. அவன் அனைத்தையும் விட்டு போட்டு உங்ககிட்ட வர்ற. அப்ப எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உங்ககிட்ட வர்ற. உங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? எவ்வளவு பெரிய தியாகமா? உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறாரு சாதாரண விஷயம் அல்ல. உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்கிறாரு சாதாரண அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பிள்ளையை பெறுதல் என்பது உலகத்தில் எந்த அமலும் ஈடு கிடையாது. அந்த நேரத்தில் அவர் வலியில அறுத்தோ அறுக்காமலோ அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்றார். 10 மாசம் அவன் எவ்வளவு பாடுபடுற அந்த பிள்ளையை வச்சுட்டு வயசை வச்சுட்டு எவ்வளவு படுவாங்க தெரியுமா? படுக்க முடியாது. இந்த பக்கம் புள்ள வரணும், சரி இந்த பக்கம் போப்பா, அது வரணும், அதை அந்த பிள்ளை வரணும், சாப்பிட வாங்கி 10 மாசம் ஒரு பிள்ளைய அவர் வயிற்றுப்பட வைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? அது பிறகு அதை பெற்றெடுக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்றாரு, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அதற்கு ஈடான அமல் எதுவுமே கிடையாது. சலவாசனத்தில் நண்பர்கள் பெற்றார்கள். புனித போராடி தன்னுடைய உயிரையும் நீத்து யுத்தத்திலே தன் உயிரை நீக்கிறானே, அது கூட சிறந்தது அல்லவா? அது கூட சிறந்தது அல்ல என்று
குழந்தை பிறகு அவ்வளவு பெரிய தியாகம். உனக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டாடப்பா, தியாகம் அவன் செஞ்சிட்டா, இதுக்கு நீ தான் தியாகம் செய்யணும். நீ என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? எவ்வாறு எல்லாம் உண்மைதான். ஒரு பிள்ளையை ஒரு கட்டியில் வைத்துக் கொண்டு நீ சமாளிச்சிருக்கியா? நினைக்காது ஒரு கட்டியில் வைத்துக் கொண்டு சமாளிச்சிருக்கியா? அவ்வளவு தியாகங்கள் அவர் செய்கிறார். பிறந்த வீட்டை விட்டு வந்தான், எல்லாத்தையும் தொடர்ந்து விட்டு வந்தான். அவன் மாமா ஆனா எல்லாத்தையும் நீ வேலை செய்து வர்ற. இந்த பிறகு கூட்டம் ரேட்டு அந்த பிள்ளைக்கு அதுக்கு செஞ்ச அந்த தியாகம் அவர் செஞ்சது போதுப்பார். நீதான் தியாகம் செய்யணும். அந்த தியாகத்தை நீ நினைத்து பாரு. என்னமோ ஒரு சொல்லிட்டேன், இந்த தடாகம் சொல்லிட்டு அந்த பட்டம் நீங்க என்ன நன்றி செய்ய. கணேசனுடைய இப்பொழுது நாம் செல்போனை பற்றி அக்கறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்போனுடைய தொல்லைகள் மிகப்பெரிய நம்ம சாதாரண வீட்டுக்கு வாசல்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன், பள்ளிவாசல்களில் செல்போன் உபயோகிக்கக்கூடாது, பள்ளிவாசல்களில் செல்போன் உபயோகிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்ட மாதிரி வீட்டுல ஒரு போர்டு எழுதிருக்கேன், வீட்டுக்குள் செல்போன் உபயோகிக்க மாட்டேன். ஏன்னா உள்ள போறான், அந்த உள்ள போற காத்து கிடக்கு, என்கிட்ட வரவும் பேசுவார்கள், திருச்சி பார்த்தாங்க முடிப்பாங்க காத்து கிடக்கு. இவன் உள்ள போறான், ஒரு சுவாச கல்லத்தையும் கையில வச்சுக்கலாம், வச்சு பேசலாம் 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 பேசிக்கிட்டே உட்காந்துறான். உலகம் எப்படி ஆகிடுச்சுன்னா இருக்கிற மனைவி விட்டு போட்டு கற்பனையான மனைவியோட பேசிக்கிறாங்க. இருக்கிற மனைவி விட்டு ஒவ்வொருத்தருமே இருக்கிற மனைவி விட்டுட்டு கற்பனையான மனைவியோட கற்பனை அவளை பார்த்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா அவள்கிட்ட வழியில வடிச்சதுக்கு வடிதல் இருக்கிறது. அவ்வளவு இருக்கிற மனைவிட்டை அன்பா பேச மாட்டாங்க. ஆனா இவன் போய் உள்ள உட்கார்ந்து பேசிட்டே இருக்கலாம். வேற என்ன வாங்கி சாப்பிடுறீங்க, இல்ல நான் சாப்பிட்டேன் எனக்கு வச்சுட்டேன், போன் பேசுறது அவர் அப்படியே கைக்கிட்டு இருக்கு. அதனால போய் சாப்பிடல, நீ மட்டும் பாலை ஊற்றி வச்சுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் நைட்டு கூட என் கூட படுத்து என்னை அணைத்து கொண்டு படுத்து கொண்டு இருப்பான் நினைச்சு அவன் பூரா வேலையில்லாம கலந்துருக்கான். சாயங்காலம் வருவார் நம்முடைய அன்பா இருப்பார், சாயங்காலம் வருவார் நம்மோட அன்பா இருப்பார், சாயங்காலம் வருவார் நம்மோட அன்பா இருப்பார் என்றவன் நினைச்சுட்டே இருக்கா. இவன் நினைக்கிறது கண்ணீர் போயிட்டு பிறந்த ராத்திரிக்கு போய் முடிச்சிருக்கிறது 3 மணி நேரம்னா செல்போன் பேசுறது 2 மணி நேரம். தூங்கி எழுந்திருக்கும் போதே யாராவது ரிங் போட்டுறாங்க, ரிங் போட்டாங்க அப்படியே பேசுறோம், பேசிட்டே எழுந்திருச்சு அப்படி குடிக்க மாட்டேன் போயிட்டே இருக்கான். பிறகு எப்படி இந்த தலாக் என்பதும் இன்னும் என்பதும் ஏற்படாமல் இருக்க முடியும். கணேசத்துக்குரிய பெருமக்களை 2 சாதாரணம் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பம் என்பது நன்கு புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் என்பது சரியாக நீங்கள் வாழ்ந்து விட்டால், கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் 66 மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். 66 மதிப்பெண் எடுத்து விடுகிறீர்கள். அல்லாவுடைய பாதைங்கிறது 100 மதிப்பெண். அல்லாவுடைய பாதை என்பது 100 மதிப்பெண். அந்த 100 மதிப்பெண்ல நீங்கள் திருமணத்தை சரியாக முடித்து மனைவியோடு சரியாக வாழ்ந்து விட்டால், மனம் ஒன்றி இருவரும் வாழ்ந்து விட்டால் 66 மதிப்பெண்கள் கிடைக்கப்படுகிறது. மீதி 33 மதிப்பெண்கள் தான் நாம் வேறு இபாதத்தை சம்பாதிக்க வேண்டும். நாம் சொல்வது பையன்ல இதா தசப்பஜல் ஆத்து, ஒரு அடியார் மனம் முடித்து விட்டார், மார்க்கத்தில் 2 பகுதியை சரியாக செய்துவிட்டார். மார்க்கத்தில் 2 பகுதியை சரிவர செய்துவிட்டார். நபிகள் சொல்றாங்க, மார்க்கத்துல 2 பகுதி 3 இருந்தோம் 66 மதிப்பெண். 66 மதிப்பெண் வாங்கியாச்சு. ஒரு கணவன் மீதம் நீ தொழுவது நோக்குகிறது அடிக்கிறது அத்தியது எல்லாம் தட்டிதான். ஆனா 66 நமக்கு இதுல கிடைக்கும். நாம் சொல்லவே நான் சொல்வார்கள், உன்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கையே நீ மகிழ்ச்சியாக விட்டு கொடுத்து எப்படியாவது இந்த பெண்ணோட அழுதுலாம் 100% எடுக்கிறோம்
எப்படியாவது வாழ்ந்து நீ நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தரக்கூடிய மதிப்பீடு 66. யாருக்கு இந்த இடத்துல புரியல. நிறைய பேர் போட்ட விட்டுறாங்க, நிறைய பேர் போட்ட விட்டுறாங்க. 66 மதிப்பெண் கிடைக்கும். அதே போல பெண்ணுக்கு இதா சல்லத்து சம் இதா சல்லத்து தொழு சலாத்தா இதா சல்லத்து சம்சலா வசாமத்து ஷஹரா ஃபல்ததுல் மின் ஐய அப்வாபி ஜன்னத்தி ஷாத். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. 5 வேளை தொழுவணுமா, மாசம் நோன்பு வைக்கணுமா, உன் புருஷனுக்கு கட்டுப்படணும், சொர்க்கத்தில் எந்த வாசல் வேண்டுமானாலும் என்னுடைய கொள்ளலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அந்த வழி நடக்கணும் இல்ல, ஈஸியா சொன்னாங்க. இதா சல்லல்லாஹு இதா சல்லத்து ஹம்ஸஹா 5 வக்த் தொழுது, வசாமத்து ஷஹரஹா அந்த மாதம் நோன்பு வச்சு, வாதாஅத் பாலஹா புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டான், ஃபல்ததுல் மின் ஐய அப்வாபி ஜன்னத்தி ஷாத் அவள் நாடிய வாசலில் எது வேண்டாலும் நுழைக்கலாம். பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆணுன்னு சொல்றாங்க, நீ அந்த பெண்ணோட ஒழுங்க நடத்திட்டனா 66 மதிப்பெண் உனக்கு நடத்தி சொர்க்க நிச்சயம். 50 கிடைக்காத சொர்க்க நிச்சயம் பட்ட 50 கிடைக்காத சொர்க்க நிச்சயம் பட்ட 66 கிடைக்கிறது, மிச்சம் 33 தான். எப்படி நம்ம நெஞ்செல்லாம் கிடைச்சிருக்கா? ஆனா அதுக்கு ஏன்னா அந்த பெண்ணோட விட்டு கொடுத்த வாழ்க்கை இல்லையா? விட்டு கொடுத்த வாழ்க்கை சாதாரண ஒன்று அல்ல, ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய பொறுப்பு. கணிதத்திற்குரிய பெருமக்களே, நேரத்தை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை என்று நினைப்படுகிறேன். அப்படி யாராவது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில கருத்து வாரப்பட்டு நிகழுமானால் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வைத்தியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சூரத் ஆல் இம்ரான்ல 173 178 வரைக்கும், சூரத் இப்ராஹிம்ல 15 20 வரைக்கும் 6 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களை தினமும் ஓதி வந்தால் உங்களுக்கு மத்தியோட கருத்து ஒரு நீங்கும், மகிழ்ச்சி உணவும். சூரத் ஆல் இம்ரான்ல 173 178 வரைக்கும், சூரத் இப்ராஹிம்ல 15 20 வரைக்கும். இது ஒரு 6 ஆயத்து, அது ஒரு 6 ஆயத்து. 2 ஆயத்தையும் கணவன் மனைவி ஏற்பாடு பண்ணா மனைவிக்காக ஓதலாம், மனைவி கணவன் ஏற்பாடு பண்ணலாம் கணவனுக்காக ஓதலாம். யார் ஏற்பாடு பண்ணாலும் அதற்காக ஓதுறீங்கன்னா வழி கூறுவாங்க 40 நாளிலே சரியாகும் என்பது அனுபவப்படியான ஒரு மருந்தாகும். இது மாதிரி ஒரு மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இப்படித்தாங்கிறத வாழ்ந்து காட்டுங்க. அதே நேரத்துல இந்த செல்போனை விட்டு முற்றிலும் பிள்ளைகளை தரக்க வைப்பதற்கு முழுமையான முயற்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று தோல்விகளெல்லாம் காரணம் அது குறிப்பா வாழ்க்கை கொள்வது இஸ்லாமில எங்க ஊர்ல கடையூர் பக்கத்துக்கு போயிருந்தேன். வக்கீல் சொன்னார், அதுக்கு வடகரையிலிருந்து ரொம்ப உதாரணசா வருது, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் என்ன போய் வந்ததுக்கு அணியக்கூடியவர்களே, நிறைய பேர் சொன்னாங்க அவங்க குடும்பத்தில் நடந்தவங்க, அவங்க பெண்ணுக்கு கொடுத்த அந்த மரியாதையை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அமைதியாக மனைவியை போட்டியிலிருந்து வெளியானார்கள், அமைதியாக செற்படிந்தார்கள், அமைதியாக கதவை திறந்தார்கள். மனைவியை தூக்கம் பெறக்கூடாது, ஏன்னா தூக்கம் மாதிரி மனைவிக்கு தூக்கம் அதிகம். இரவு என்பது பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டது, அது பெண்ணுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுல நம்ம மாற்றங்கள் சரியில்லை, தொழுவ கூட அனுமதி இல்லை என்று சொல்லி இருக்கிறாங்க. நான் அந்த குடும்ப மேடை வாழணும். 2 பேருக்குமே அவர்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்வில் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அத்தகைய சிறந்த தந்தைகளாக ஆய்வு தந்த புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு கொண்டு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.